சும்மா. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி எல்லாருக்கும் கொஞ்சம் அது பாட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட் டு ஹியர். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் பாடுறேன். ஸோ வித் எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு குருவுடைய ஆசிர்வாதத்தோட இன்றைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த ஸ்ரீ மண்டலி குழுவினர்களுக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கங்கள். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஒரே நிமிஷம். I just want to check the audio. Just a second. Audio clear இருக்கு இல்லையா? Yes, Mataji. नारद मुनि बजाई वीणा राधिका रमण नामे। नारद मुनि बजाई वीणा राधिका रमण नामे। नाम अमनि उदित हाया बकत गीत सामे। नारद मुनि बजाई वीणा राधिका रमण नामे। आमिय धारा भरीषे घाने श्रवण युगले गीया। भक्त जाना सघने नाचे बोरियापन किया। नारद मुनि बजाई वीणा राधिका रमण माधुरी पूरा आसव पाशी मातय गाते जाने। के हो वखांडे के हो वनाचे माते मन माने। नारद मुनि बजाई वीणा राधिका रमण नामे। पंचवदना नारद दोरी प्रेम रंगन रोई। कमलासन नाचिया बोले बोलो बोलो हरि बोलो। बोलो बोलो हरि बोलो। बोलो बोलो हरि बोलो। बोलो बोलो हरि बोलो।
नारद मुनि बजई वीणा राधिका रमण नामे सहस्रनानं परम सुखे हरि हरि बोली गाया नाम प्रभावे मातिलो विश्व नाम रस सबे पाया नारद मुनि बजाय वीणा राधिका रमण नामे श्री कृष्ण नाम रसन स्फूरी पूर्लो आमार आशाम श्री रूप पादे याचयेहा बकति विनोद दाशम बकति विनोद दासम नारद मुनि बजय वीणा राधिका रमण नामे नारद मुनि बजय वीणा राधिका रमण नामे ॐ नमो भगवते वासुदेवाय 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ॐ नमो भगवते वासुदेवाय वन्दे श्रीकृष्ण चैतन्य देवम् तं करुणार्णवम्
कलावपि अति गुदेयम् भक्तिरेण प्रकाशिता. சைத்தன்ய மகாபிரபுக்கு பணமார்ந்த வணக்கங்கள். யார் இந்த சைத்தன்ய மகாபிரபு? அவர் ஒரு ஓஷன் ஆஃப் டிரான்சென்டென்டல், கருணை உள்ளம் படைத்தவர். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே. கருணை உள்ளம் படைத்த அந்த சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னுடைய பணிமார்ந்த வணக்கங்கள். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மளுக்கு வேணும், அவருடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணும், அவருடைய கருணை நம்மளுக்கு ஏன் வேணும்னா, ஏன்னா அவர்தான் அந்த ரிசர்வாயர், அவர்தான் அந்த பக்திக்கே மூல காரணம். அந்த பக்தி கொடுக்கறதுக்கு அவர்கிட்டதான் இருக்கு. ஏன்னா அத்தனை கருணை உண்டு. அவர் வேறுபாடு இல்லாம பக்தியை வாழி வாழி வணங்குற அந்த சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னுடைய பணிமார்ந்த வணக்கங்கள்னு சொல்லி கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப உயர்ந்த நிலையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சைத்தன்ய மகாபிரபுவா வணக்கத்தை தெரிவிக்கிறார். அதே வணக்கம் நம்மளும் எல்லாரும் சேர்ந்து தெரிவிச்சோம்னா, நம்மளுடைய இந்த பக்தியின் மூலம் என்ன, பக்தியின் காரணம் என்ன, பக்தியின் தத்துவம் என்ன, பக்தி முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அளவுக்கு புரியறதுக்கு ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கலியுகத்துல வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை அப்படின்னு 3 வாட்டி அடிச்சு சொல்றா. எதுக்குன்னா அந்த பக்திக்கு ஒரே நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும், நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளுக்கு வாழ்க்கையின் ஒரு அடிப்படை வேணும் அப்படின்னா அந்த பக்தியை தான் கடைப்பிடிச்சுன்ற, அந்த பக்தியை தான் நம்மளுக்கு தினமும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு உயிர் மூச்சாவே இருக்கணும்ன்ற அளவுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கத்து கொடுக்கிறார். சோ அதனால எதுக்கு இந்த மகாபிரபு பத்தி பேச வரேன்னா, இன்னைக்குடைய டாபிக் துருவ சரித்திரம் சொல்றதுக்கு எனக்கு சின்ன வாய்ப்பு கொடுத்த, பெரிய வாய்ப்பு கொடுத்த, சின்ன வாய்ப்பு இல்ல பெரிய வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவுக்கு ரொம்ப என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, நல்ல வார்த்தைகள் நல்லபடியாக புரியுற அளவுக்கு இந்த தத்துவம், இந்த துருவ சரித்திரம்ன்றது கதைக்கு மேல அதுல உள்ள ஒரு தத்துவம் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையே திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய சரித்திரமாக உள்ளது. இதுக்கு பேச எனக்கு தகுதி நிச்சயமாவே இல்ல. ஆனா என்னுடைய குருவின் கருணையால, அவருடைய கருணை உள்ளத்தால ஓரளவுக்கு இன்னைக்கு அந்த சரித்திரத்தை உங்களோட சொல்லணும்ட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ஆசையோட நான் பக்தி லதாமயி பக்தி லலிதா பக்திமயி மாதாஜி சொல்ல வந்தாங்க. ஆனா நான் சொன்ன இந்த கதை ஒன்றே நான் சொல்லிடுறேன், அப்புறம் தத்துவத்தை தான் நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவகிட்டே நான் வாங்கிட்டேன் நானு. ஏன்னா எனக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே கதை கேட்கணும்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கதைன்றது ரொம்ப அழகான விஷயம். அதுல நிறைய தத்துவங்கள், அந்த காலத்துல எல்லாம் கதை சொல்றதுக்குன்னே ஒரு சீர்திருத்த கதையா தான் சொல்லுவா. சும்மா இந்த காலத்து கதைகள்லாம் என்னமோ ஒரு ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரி எல்லாம் இல்லாம, அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாம் கதை சொல்லணும்னாலே எங்க பாட்டி எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ராமர் கதை, கிருஷ்ணர் கதை, தத்துவத்து கதை, அறிவுக்குரிய கதைகள், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகள் சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம பாகவதத்தையும் புராணங்களையும் ஆச்சாரியர்களா நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர் வாழ்க்கைய அர்ப்பணிச்சு இந்த மாதிரி கதைகள் நம்மளுக்கு கதைகள் வழியா நம்மளுக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்னன்ற புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை வியாசதேவர் கொடுத்திருக்கார். இந்த துருவ சரித்திரம் மைத்ரேய முனி விதுரர்கிட்ட பேசுறார். சோ இதுக்கு முன்னாடி நாரதரை பத்தி நான் ஒரு பாட்டு பாடினேன். நாரத முனி பஜை வீணா ராதிகா ரமண நாமி. சோ நாரதர் நம்மளுக்கு தெரியும், அவரும் பக்திக்கு பெரிய பக்தியின் காரணம் என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஆத்மாவான திரிகாலஜானரா இருக்கிறவர் நாரத முனிதான். சோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாட்டுல என்ன பாடினோன்ற தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஹோம்ஒர்க். நீங்க போய் அந்த பாட்டோட மீனிங் என்னன்னு படிச்சு பாருங்க, ரொம்பவே நன்னா இருக்கும். சோ அழகா இந்த இதுல நாரதர் ஹி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு முக்கியமான ரோல் அவர் ரொம்ப குருன்ற ஒரு நிலையில. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றான்னா, அவர் மகாபிரபு கூட இந்த துருவ சரித்திரம்னா அவ்வளவு பிடிக்குமா. பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம் படிக்கிறதுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அவர் அந்த சமயத்துல அந்த பாகவதம் படிக்கிற சமயத்துல அவர் அந்த துருவ சரித்திரம் படிக்கிறச்சா அழுவாராம்.
அவ்வளோ திரும்பி திரும்பி அதே சரித்திரத்தை படிச்சு படிச்சு அந்த பேஜ் எல்லாமே ஈரமா போய் இந்த வார்த்தைகளிலே காணாம போயிடுதான் அவருடைய பாகவதத்துல. அந்த மாதிரி அளவுக்கு அந்த உயர்நிலை படிச்சது இந்த துருவ சரித்திரம். அந்த சாதாரணமா ஏதோ ஒரு குழந்தை வந்தான், காட்டுக்கு போனா, பகவானை பார்த்தான் அப்படின்ற அளவுக்கு இல்லாம, ஆனா அந்த சில முக்கிய விஷயங்கள் நம்ம கத்துக்கக்கூடிய அளவுக்கு துருவ சரித்திரம் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இன்னைக்கு. சோ என்ன ஆச்சுன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த சைத்தன்ய பாகவதத்துல படிக்கிறச்ச மகாபிரபுவே இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றார். எப்படின்னா, स्थानाभिलाषी तपसे स्थितोऽहम् त्वां प्राप्तवान् देव मुनीन्द्र गुह्यम् काचिन्मि चिन्वन् अपि दिव्यरत्नम् स्वामिन् कृतार्थोऽस्मि वरं न याचे. மத்திய லீலையில சைத்தன்ய மகாபிரபுக்கு துருவன் இந்த கதை இது சொல்றாரு. அந்த என்ன சொல்றாருன்னு அப்படியே மகாபிரபு அழற. அந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு அழுக வருது. ஸ்தானாபிலாஷி தபஸ்தி தபசி ஸ்திதோஹம். நான் துருவன் சொல்றார், நான் பகவானே உன்னை தேடின்னு வந்தேன். எதுக்கோசரம் உன்னை தேடின்னு வந்தேன் தெரியுமா? எனக்கு என்னோட ஒரு ஆசையை நிவர்த்தி பண்ணணும்னு, ஒரு பௌதிக ஆசைக்கோசரம் உன்னை நான் தேடின்னு வந்தேன். தேடின்னு வந்தது மட்டும் இல்ல, அதுக்கோசரம் வேணுங்கிற தபஸ்யங்கள், ரொம்ப கடுமையான தபஸெல்லாம் நான் எடுத்துட்டு பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த ஆசை வேணும். என்னுடைய என்னோட பாட்டனார் முப்பாட்டனாருக்கு மேல கிடைச்ச ஒரு பெரிய உலகம் எனக்கு வேணும், ஒரு பெரிய என்ன ஆஸ்தானம் வேணும், ஒரு பெரிய பதவி வேணும் அப்படின்ற அளவுக்கு நான் அந்த ஒரு வைராகியத்தோட ஒரு கோபத்தோட உன்னை நான் பார்க்கணும், உன்னை தியானிக்கணும், உன்னை பிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த தியானத்துக்கோசரம் நான் உன்னை வழிபடுத்தினேன், நான் உனக்கு ஒரு ப்ரே பண்ணினேன். ஆனா நான் என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியாம என்னமோ நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேனே. நான் என்னன்னா ஒரு சின்ன கிளாஸ், என்ன துவாம் துவாம் பிராப்தவான் தேவ முனீந்திர குஹ்யம், யோகிகளுக்கெல்லாம் கூட கிடைக்க முடியாத ஒரு பெரிய பொருள், ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஜெம் கிடைச்சிருக்கு, ஒரு அற்புதமான உயர்ந்த கல் எனக்கு கிடைச்சிருக்கே, அந்த வேல்யூபிள் ஜுவல். நான் எதுக்கு தேடின்னு வந்தேன் ஒண்ணு? வேண்டாத ஒரு அற்ப பௌதிக விஷயம். என்ன அந்த பௌதிக விஷயம் என்னது? ஒரு சின்ன கிளாஸ் துளிகளுக்கு ஈடானவை. அதுக்கோசரம் உன்னை தேடின்னு வந்தா நீயே ஒரு அழகான திவ்ய ரத்தனமா என் முன்னாடி நின்னிக்கிறியே. therefore I am so satisfied that I do not wish to. எனக்கு அதனால எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பகவானே, உன்னோட அந்த தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கே, அந்த திவ்ய ரத்தனம் எனக்கு எதிர இப்படி கட்டாட்சமா நின்னு இருக்கே, எனக்கு இந்த பௌதிக சிறு கண்ணாடி துளிகளா எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டான்னு அப்படியே அழறாரு துருவர் பகவானை பார்த்துட்டு. அந்த ஸ்லோகத்தை படிச்ச சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அப்படியே ஆடி போயிட்டாரு. அப்ப அவர் சொல்ற, அது அந்த சாப்டர்ல வருது, இந்த மத்திய லீல சாப்டர்ல 22வது சாப்டர்ல சர்வீஸ் பக்தினா என்ன, இந்த ப்ராசஸ் ஆஃப் பக்தின்றது அவர் கத்து கொடுக்கிறார். 64 பக்தி வகை பண்ணலாம். ஆனா அதுல முக்கியமானது அதுவும் பார்த்து ஆழ்வார். ஏன்னா அது பிரகலாத் தான் இல்லையா? ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் விஷ்ணோஹோ பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கடைபிடிச்சா கூட நம்ம பக்தி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பக்தின்னு நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, பக்தி நம்ம ரைட்டா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கத்து கொடுக்கிற மகாபிரபு. இந்த பக்தி எப்படி வரும்னா, சில சமயம் தானா அப்படியே உற்பத்தி ஆகும், தானாவே வரும், ஸ்பான்டேனியஸ் பக்தி அப்படிங்கிறான். இல்லைன்னா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிச்சு பண்ற மாதிரி. ஆனா அந்த தானா வர பக்தி இருக்கணும், அது கூட எப்படி வரும்னா நம்ம மனசுல வரணும். எல்லாரும் சொல்லுவோம் மனசுல வரைச்ச நான் அப்ப பகவான் வழிபடுறேன்னு. ஆனா அது மனசுல எப்படி வரும்னா
ஒரு டிவோட்டி, ஒரு பெரிய பக்தனால, ஒரு பெரிய ஆச்சாரியானால தான் அந்த டெவலப் ஆகும். அதனால இந்த எதுக்கு ஆரம்பிச்சேன்னா நான் ரிவர்ஸ்லேன்னு போறேன். இந்த ஸ்லோகம் என்ன ஆச்சுன்னா, பிரகலாத துருவன் வந்து பகவான பார்த்து பாடுறான். அந்த பாட்டு அவ்ளோ அழகான பாட்டு. ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோஹம் த்வாம் பிராப்தவான் தேவ முனீந்திர குஹ்யம் காச்சன் விசின்வன் அபி திவ்ய ரத்னம் ஸ்வாமின் கிருதார்த்தோஸ்மி வரம் நயாச்சே. உன்னுடைய நாமம் எனக்கு கிடைச்சிருக்கு, உன்னுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல நான் எதான் ஆசைப்படணும்னு நான் நினைச்சானா, இதுக்கு மேல என்ன மாதிரி ஒரு முட்டாளா யாரும் இருக்க மாட்டான்ற அளவுக்கு துருவன் பாடுறான். சோ த எசன்ஸ் ஆஃப் பக்தின்றது என்னன்னா, நம்மளோட பகவன் நாமத்தை கடை புடிச்சுண்டு பௌதிக ஆசைகள் எல்லாம் விலகி வரணும்ன்ற அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கத்து கொடுக்கிறார். சோ அதனால ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணினாலும் நம்மளுடைய அந்த ஸ்பான்டேனியஸ் டக்குன்னு உற்பத்தி ஆற அளவுக்கு பக்தி நம்மளுக்கு அதான் ஆகும். ஏன்னா கிருஷ்ண பக்தி ஹய அபிதேய பிரதான பக்தி முக நிரீக்ஷக கர்ம யோக ஞானம். எதுக்கு அவர் அந்த அவ்வளவு முக்கியத்துவம் தருவார்னா, நம்ம பிரதானமே, நம்ம வாழ்க்கையின் பிரதானம், நம்மளோட வாழ்க்கையின் அடிப்படை மனுஷன் அப்படின்னு நம்ம நம்மள கருதிண்டோம்னா அதோட அடிப்படையே பக்தி யோகம். அந்த சமயத்துல என்ன ஆகும், நம்ம நிரீக்ஷக கர்ம யோக ஞானம், நம்ம யோக என்ன எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணாலும், கர்ம யோகமா நல்ல விஷயங்கள், ஞான யோகமா நல்ல விஷயங்கள், அதெல்லாம் ஒரு செகண்டரி ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்ன மாதவ என்னன்னா மானவ சேவா இஸ் மாதவ சேவா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு பக்தி பகவான் இடத்துல பிரேம எப்படி, பகவான் நம்மளுக்கு மேல எப்படி பிரேமன்னா, நம்ம மத்த வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நீங்க நம்ம எத்தனைதான் சோசியல் சர்வீஸ் பண்ணாலும், நல்லது நினைச்சாலும், ஆனாலும் இந்த பகவான் நாமத்துக்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம பண்ற அத்தனை காரியங்களும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற அளவுக்கு பாகவதத்திலையும் சைத்தன்ய மகாபிரபுவும் ரொம்ப அழகா சொன்னாங்க. சவை பும்சான் பரோதர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷி அஹைத்துக்கி அப்பிரத்தியகத்தா ஏ ஆத்மா சுப்ரசித்தி. அந்த பாடி விஷயத்துல நம்ம எல்லாம் நல்ல காரியங்கள் எதுக்கு பண்றோம், நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். அது நம்மளுடைய பாடிலி ஆஸ்பெக்ட்ல தான் நம்மளுக்கு திருப்தி கிடைக்கிறது. ஆனா ஆத்ம சுத்தி, ஆத்ம ஞானம் அப்படின்னு கிடைக்கணும்னா சம்சித்தி ஹரிதோஷனம், அந்த ஹரிய நம்ம அந்த பகவான் முப்பொருளான அந்த பகவான நம்ம பிரீத்தி செஞ்சோம்னா, நம்மளுடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சானா நம்மளோட பௌதிக வாழ்க்கையும் இன்றியமையாதது இருக்கும்ன்ற அளவுக்கு பகவான் இங்க பேசுறார், இங்க சைத்தன்ய மகாபிரபு. அதனால என்ன ஆகும், தபஸ்வினோ தான பார யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவிதசு மங்களாக கேம்ன விந்ததி வினாயத் அர்ப்பணம் அப்படின்னு பாகவதத்தை என்ன சொல்றதுன்னா, நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். ஓகே, சோ நம்ம என்ன, ஐ ஆஃபர்ட் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒபீசன்சஸ் நாட் ஏபிள் டு. சோ நம்மளுடைய நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் எதுக்கு பண்றோம்னா, நம்மளுக்கு லிபரேஷன் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பகவான் இடத்துல இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே தவிர, ஆனா இந்த நல்ல விஷயங்கள்லாம் எப்படி நம்மளுக்கு வரும்னா, பாகவதத்துல சொல்ற தபஸ்வினோ தான பர யசஸ்வினோ. சோ தபஸ்வினஹ, தோஸ் எங்கேஜ், நம்ம என்னதான் நிறைய எல்லாருக்கும் நம்மளுக்கு தானம், சேரிட்டி கொடுக்கறது, அப்புறம் ஆஸ்டெரிட்டி பண்றது, அப்புறம் நம்ம ரொம்ப நல்ல காரியங்கள் பண்ணதுனால நம்ம ரொம்ப ஃபேமஸா யசஸ்வினக ஃபேமஸா ஆயிடுறோம் சொசைட்டில. அப்புறம் நம்ம மனஸ்வினக, நம்ம ஞானத்தால பகவானை பத்தி அடையிறது, ஆர் நம்ம மந்திர விதாக, நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், மந்திரங்கள் தந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் எவ்வளோ ஆஸ்பீஷியஸா பண்ணாலும், ஆனாலும் எல்லாத்துக்குமே என்னன்னா பகவானோட நாமத்துக்கு விதந்தி வினா யத் அர்ப்பணம், வினா யத் அர்ப்பணம். ஆனா இதெல்லாம் பகவானுக்கு நம்ம ஆஃபரிங் சரண்டர் பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு நெய்வேத்தியமா கொடுக்கலன்னா நம்ம பண்ற அத்தனை காரியங்களும் வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது. நல்ல காரியங்கள் பண்ணினாலும் நம்ம
ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டி தரோம்னா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்ம பைசா கொடுக்கறோம். இல்லைன்னா நம்ம வந்து எல்லாரும் அன்னதானம் பண்றோம் இல்லையா, சொல்றோம் இல்லையா, அன்னதானம் வந்து சும்மா நம்மளோட திருப்தி, மனசு திருப்திக்கு மேல கிருஷ்ணருடைய பிரசாதமா அன்னதானம் பண்ணனா அதுதான். ஏன்னா எந்த விதத்திலயும் நம்மளுக்கு தானம் தர்மங்கள் பண்றச்ச ஒரு பகவன் நாமத்தை வச்சுட்டு தான் எல்லாருக்கும் பண்றச்ச நம்மளுடைய ஆத்மா சுத்தியாகும், அது வாங்குறபவர் ஆத்மாவும் சுத்தியா கிடைக்கும்ன்ற அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு அந்த நாமத்துக்கு, அந்த பக்திக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சோ அதனால சோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி விஷயத்த சீக்கிரம் சொல்ல வரச்ச எப்படி நம்மளுக்கு வாழ்க்கைய சீர்படுத்தலாம், சரியா படுத்தலாம்ன்ற அளவுக்கு ஒரு இந்த துருவ சரித்திரத்தை பார்த்து ரொம்ப கண்டு மகிழ்ந்து போறார். அதனால நம்மளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பக்தி நல்லதா இருக்கணும்னா we have to come in contact with a pure devotee. அதனால நம்மளுக்கு அசோசியேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குருவானவர் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய லைஃப்ல. நம்மளே ஸ்லோகத்தை படிச்சு கதையெல்லாம் படிச்சு பகவான சேவை செய்யலாம் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம சரியான வழியில செய்ய மாட்டோம். ஆனா அந்த குரு கிருப்பை தத்வித்தி, ஏன்னா குரு கிருப்பை இருந்தாதான் குரு பிரசாத பாய, அவரு கிருஷ்ண பக்தி பாய குரு பிரசாத. நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பக்தின்னு கிடைக்கணும்னா அது குருவோட பிரசாதமா வந்தாதான் கிருஷ்ணரோட கிருஷ்ணர் கிட்ட சரணடைறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற அளவுக்கு அவர் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்லோகம் மூலமா நிறைய பேசியிருக்கார் கொமெண்ட்ரிஸ்ல. அது மாதிரி நம்ம இந்த சொல்லலாம். சோ மேல கதைக்கு போற சமயத்துல இந்த கதை வந்து மைத்திரியர் வந்து விதுரர் கிட்ட பேசுற அப்போ ஸ்வயம்பு மணி பத்தி எல்லாம் பேசுறச்சு. ஸ்வயம்பு மனுக்கு 2 பசங்க இருக்கு. அதுல 2வது பையன் வந்து உத்தானபாதர்னு ஒரு பெரிய ராஜா இருக்கார். அந்த உத்தானபாதருக்கு 2 பசங்க இருக்கா. ஏன்னா அவருக்கு 2 பெண் ஒய்ஃப் இருக்கு, 2 ராணிகள். அந்த உத்தானபாதருக்கு 2 ராணி இருக்கா. ஒருத்தி பேரு சுனிதி, இன்னொருத்தர் பேரு சுருச்சி. சோ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த விஷயங்கள் என்னெல்லாம் இந்த துருவச்சரித்துல நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம் நம்மளுக்கு புரியும். பௌதிக ஆசைகள்லாம் எவ்வளவு குறைக்கணும்ன்றோடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த துருவச்சரித்திரத்துல கேட்கறச்ச அவர் நம்ம என்ன விஷயம் பண்ணனா எப்படி அவர் வந்து போக்கஸ்டா இருந்தார். தன்னுடைய ஒரு விஷயத்தை அடையணும், ஐ ஹாவ் டு அச்சீவ் மை கோல், மை டிசையர்ட் கோல் இஸ் திஸ் அண்ட் ஹவு ஃபோக்கஸ்ட் ஐ ஷுட் பீன்ற அளவுக்கு துருவன் வந்து ரொம்ப கிளியரா கத்து கொடுக்கிறார். சோ யாரு எவன் ஒருவன் இந்த துருவச்சரித்திர கேட்கிறாளோ அவளுக்கு உடனே தெய்வ பக்தி வளரும், உற்பத்தி ஆகும். இன்னும் கொஞ்சம் பெருசாவும் வளர்ந்து போகும்ன்ற அளவுக்கு இந்த பலஸ்துதி சொல்றது. சோ சோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய ஆத்மா தூயப்படுத்தணும்னா எல்லாரும் நேரா உட்காந்துக்கோங்கோ, ரெடியா இருங்கோ. ஏன்னா நம்ம ஆத்மாவை இப்போ வந்து ரொம்ப கிளீன் பண்ண போறோம். ஏன்னா துருவச்சரித்திரத்தை கேட்கறதுக்கு. சோ ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற சமயத்துல உத்தானபாதருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கான்னு, சுருச்சி சுனிதி. சோ ருச்சி சுநீதி அப்படின்ற இந்த பேர்கள்லயே நம்மளுக்கு தெரியும் ஒரு கேரக்டர்னா அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்ட்டு. ஆனா உத்தானபாதருக்கு இந்த 2 ஒய்ஃப்ல ரெண்டு அவருடைய 2 மனைவியில ரொம்ப பிடிச்சமான அட்ராக்டிவ் ஆன மனைவி யாருன்னா சுருச்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதையை தெரியும். ஆனாலும் நான் சொல்றச்ச நம்மளுக்கு என்ன கொஞ்சம் ரிவிஷன் ஆன மாதிரி ப்ராபப்ளி கொஞ்சம் நான் அழகா சொல்லுவேனோ என்னமோ கதை. ஏன்னா என் கதை ரொம்ப சொல்ல பிடிக்கும். சோ ப்ளீஸ் எல்லாரும் உங்களோட ஆடியோ நல்லா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மனசை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பிளஸ் என்ன நடக்கிறதுன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அப்பதான் அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதே கதை தான், ஆனா கொஞ்சம் நம்ம கேட்கறச்ச we have to visualize the story. அப்பதான் நல்லா இருக்கும். சோ என்ன ஆகும், கிங் அந்த ராஜா உத்தானபாதருக்கு இந்த மாதிரி அவருடைய சுருச்சின்ற ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். ஆனா எதுக்கு பிடிக்கும்? ஏன்னா அவர் ரொம்ப அழகா இருப்பார். ஆனா சாணக்கியர் சொல்றார், சத்ருவத்து ரொம்ப அழகான ஒய்ஃபா இருந்தா அவளே சத்ருவாவே இருப்பா அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றார். சோ நம்மளோட ஏன் அவருக்கு அது அப்படின்னா இந்த ராஜா வந்து அழகுல அப்படியே மயங்கிட்டார். அந்த அழக எப்படி மயங்கினார்னா அதுக்கு பேர் தான் லஸ்ட். அது ஒரு மாதிரி காம பிரவேசத்துல இருந்தார்.
சோ அவ அழகா இருந்தா போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த காம பிரவேசத்துல அந்த ஒய்ஃப கண்டா அவ்வளவு பிடிக்கும். அதனால்தான் இட் இஸ் செட், பகவான் வந்து சொல்றார், த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். ஆனா இந்த நம்மளுடைய வாழ்க்கைய சீர்படுத்தணும்னா இந்த காமன்றது ஒரு பெரிய எனிமி. என்னன்னா 3 வகையான நம்மளுக்கு எனிமீஸ் உண்டு, சத்ருக்கள் உண்டு. ஒண்ணு வந்து காமம், ஒண்ணு வந்து கோபம், ஒண்ணு வந்து மாஸ்டரியம். இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், நம்மளுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தாது, ஆனா அழுக்காக்கி விட்டு நம்மளுடைய நரகத்துக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குமே தவிர. இதனால இந்த காமம்ன்றது ஒரு பெரிய அசுரன், நம்மளுக்குள்ள இருக்கிற அசுரன். அந்த அசுரன் தான் நம்மள வந்து சில கெட்ட விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த காம பிரவேசத்துல இருக்கிறச்ச, அதான் ஒரு வாட்டி பிர்பலும் அக்பரும் பேசிட்டு இருக்க சமயத்துல பிர்பல் வந்து சொல்ற, இந்த உலகத்துல பொண்டாட்டி சொல்றவர் கேட்கிறவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்றார். அது எப்படி சொல்றேன்னா, எல்லாரையும் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் லைன்ல நிக்க வைங்கோ, நம்ம வேணா கேட்டு பார்க்கலான்னு. யாரு வந்து எப்பவுமே அவ ஒய்ஃபோட சொல்றத கேப்பா அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் ரைட்ல இருங்கோ. அது மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்கு. ஒய்ஃப் சொன்ன பேச்சு கேட்காதவா யாரு இருப்பா அப்படின்ற அளவுக்கு பார்த்தானா எல்லாரும் நகரவே இல்லையா, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாலாம். ஆனா ஒத்த வண்டி வெளியில வந்தானா. ஆனாலும் என்ன, எதுக்குடா அத்தியாப்பா ஒத்தம் பாரு ஒய்ஃப் சொன்ன பேச்சு கேட்காம தானே சுயமா யோசிக்கிறவன் பாருங்க. இல்ல என் ஒய்ஃப் சொன்னா கூட்டத்தோட சேராத, அதனாலதான் தனியா நிக்கணும், அப்படி அதனாலதான் நான் தனியா நின்னேன், நான் கூட்டத்தோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒரு ஒரு மனைவியின் சொற்களை இது என்னன்னா ஹென்பேக்ட், மனைவியின் சொல்ல மந்திரம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உலகத்துல. அதனால நம்ம எல்லாம் வந்து மோசம்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு மனைவின்றவ எப்படி இருக்கணும்னா தர்ம பத்தினின்றவளா இருக்கணும், அம்மா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல. ஆனா அவளுக்கு வந்து இந்த காமமும் குரோதமும் ஆச்சரியமும் ரொம்ப அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, சைத்தன்யம் இது சாணக்கியர் சொல்றார், அந்த மாதிரி காரால விட்டுட்டு வெளியில வருதுதான் பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. சோ அதனால என்ன அர்த்தம், நான் அண்ட் ஒரு ராஜான்றது என்ன தெரியுமா, இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃப் இருக்கக்கூடாது, பிளைண்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அவர் எல்லா பிரஜைகளுக்கும் ஈக்குவலா இருக்கிறதா தான் ஒரு உண்மையான ராஜாவா இருக்க முடியும். ஆனா நம்ம ராஜாவோ உத்தானபாதர் அப்படி இல்ல, காம மோகத்துல மயங்கி கடந்திருந்தார். அந்த சமயத்துல என்ன ஆறுது, வந்து துருவன் வரான். துருவன் பாக்குறான், துருவனுக்கு சுனித்தியோட பையன், சுருச்சியோட பையன் வந்து உத்தமன். உத்தமன் வந்து அப்பாவோட மடியில விளையாடிட்டு இருந்துச்சு. துருவனும் வரான், நானும் ராஜாவோட பையன் தானே, நீங்களும் எனக்கு அப்பா தானே, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, அப்பா நானும் உங்க மடியில வந்து உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற சமயத்துல உடனே வந்தா சுருச்சி. சுருச்சி ஏன்னா அவளுக்கு ருச்சினா வாழ்க்கையின் பௌதிக ஆசைதான் ஜாஸ்தி. உடனே அவளுக்கு வந்ததே கோவம் வந்து, நீ யாரு நினைச்சுட்டு இருக்கே, நீ நீ உங்க அப்பா மடியில உட்காரத்துக்கு தகுதி அற்றவன், உனக்கு தகுதி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அதுக்கு நீ என்னுடைய கர்ப்பத்துலனா பிறந்திருக்கணும், நீ என் கர்ப்பத்துல பிறக்காததுனால உனக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு குழந்தைய வெய்யரா, ரொம்ப கோபமா பேசி குழந்தைய தள்ளி விட்டுடுறா. அப்படியே அந்த குழந்தையோட உள்ளம் அப்படியே அப்படி குறுகி கூனி குறுகி அந்த ஒரு என்ன ஒரு கத்தியால குத்தின அளவுக்கு அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை, துருவனுக்கு என்ன வயசா இருக்கும், அறியாத வயசு, அந்த 5 வயசு குழந்தையில அந்த அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. திருக்குறளர் சொல்லுவா இல்லையா, நாவினால் சுட்டவடு ஆறாதே, என்ன தீனால் சுட்டவடு ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு. அந்த வார்த்தைகள் அப்படியே அவனை கொலை பண்ணின அளவுக்கு அவனை பாதிச்சுடுத்து. அப்போதான் அவ அப்பா பாக்குறான், அப்பா என்ன பாத்துட்டு இருக்கா, அங்க என்னோட சித்தி என்ன தள்ளி விடுறா, எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லாம இருக்காளுங்க. ஏன்னா சுருச்சிக்கு சாரி ஏதாவது சொல்ற விரும்புறீங்களா? யா யா சோ துருவன் வந்து
அந்த மாதிரி எங்க அப்பா என்ன பார்த்துண்டு அவரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மோகத்துல இருக்கார். அதனால அவர மாத்த முடியாது. அப்போ சுருச்சியோடைய கேரக்டரிஸ்டிக்க நம்ம இங்க பார்க்கணும். அவளுக்கு வந்து காமம், அந்த என்வியஸ்னஸ் வந்து ஒரு பொறாமை ஜாஸ்தி. அந்த பொறாமையினால கிரீடியும் என்ன எல்லாருக்கும் குடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு என்னோட எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் யாருக்கும் நான் பகிர்ந்துக்க மாட்டேன். அதனால அவ என்ன சொல்றா, கடும் வார்த்தைகளால அவ என்ன சொல்றா, நீ வந்து போ, நீ காட்டுக்கு போ. உனக்கு வந்து உங்க அப்பா மடியில உட்காரணும்னா என்னுடைய கர்ப்பத்துல நீ பொறக்கணும். அத நீ பொறக்கணும்னா நீ இப்பயே காட்டுக்கு போ. பகவான தேடி போ. அவர்தான் உனக்கு இந்த ஆசையெல்லாம் நிறைவேத்த முடியும். வேற யாராலயும் பண்ண முடியாது. வேற யாருக்கும் கிடையாதுன்னு அவர் சொல்ல, அவளோ அவளுடைய ஒரு ஒரு என்வியஸ்னஸ் சொன்னா கூட பகவான தேடிண்டு போ அப்படின்ற அளவுக்கு அனுப்புறா. ஆனா அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு விண்டிக்டிவ். என்னன்னா, இவன் காட்டுக்கு போவான், இல்ல போமாட்டான், இவனோட ஆசை நிறைவேறாது. நீ செத்து போ, அப்படி நீ சாகக்கட அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா, அவனுக்கு ஏங்க இவளோட கர்ப்பப்பையில பொறக்கணும்னா, செத்தாதானே மறுபிறவி எடுத்து பண்ண முடியும். சோ, இன்டைரக்ட்டா நீ தொலைஞ்சு போ. நீ உன் வாழ்க்கையே நீ வேஸ்ட் வாழறது அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லி குழந்தைய அனுப்பிச்சு வச்சுடுறா. அதனால நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு என்வியஸ்னஸ் எப்படி நம்மள ஒருத்தரோட ரியாக்ஷன் எவ்வளவு இன்டராக்ட் பண்றது நம்மளுக்கு தெரியாம சில சமயம் வார்த்தைகளை அள்ளி தள்ளிடுறோம். அதனால எதனால அந்த ஒரு கிரீடினஸ், அந்த ஒரு என்வியஸ்னஸ், நம்மளுக்கு அந்த ஒரு பொறாமை உள்ள இருக்கிறதுனால, இந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அசுரன் இருக்கிறதுனால, சில சமயம் நம்ம என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு சொல்ல தெரியாம, சில சமயம் மனுஷா கிட்ட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ப பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் கொட்டிடுறோம். அப்ப என்ன ஆறுது, குழந்தைக்கு ரொம்ப அழுக வருது. அம்மா கிட்ட ஓடி போறான். அம்மா அப்படின்னு அம்மா குழந்தை அப்படியே குழந்தைய அப்படியே பதட்டமா அழுதுண்டு ஓடி வந்தோடனே எல்லாருடைய அம்மாவோடைய அது ஒரு ஃபீலிங் என்ன, சிச்சு என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு அவ பாவம் அப்படியே அணைச்சுட்டு சுனிதி எடுத்துன்றா. சுநீதி, இதுல இருந்தே பேர்ல இருந்தே தெரியுது அவ அவ்வளவு அழகாதான் இருப்பா. ஆனா ராஜா அவகிட்ட காமிக்க மாட்டா. ஏன்னா அழகுல குறைச்ச அவளுக்கு சுருச்சிக்கு கம்பேர் பண்ற இவளுடைய அழகுல குறைச்சல். இவதான் பட்டராணியா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுடுறார் ராஜா. ஏன்னா இவ அவ்வளவு அழகா இருக்க மாட்டான்ற. ஆனா அவளுடைய சுனிதி ஒதுக்கப்பட்டாலும் ஆனா தன்னுடைய நல்ல குணங்களை வச்சுண்டு அவ அமைதியா, பேஷண்டா, டாலரண்டா அந்த அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு வேலைக்காரிக்கு சமானமா அவளுக்கு பதவி இருந்தாலும் அத பேஷண்டா, டாலரண்டா வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு பெண் அப்படின்னா பேசிக்கா இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு அக்செப்டன்ஸ் அண்ட் அக்னாலேஜ். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை பேஷண்டா பார்த்துட்டு டாலரண்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அமைதியா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு என்ன இதுவே ஒரு நல்ல காலம் பிறக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றது நம்மளுக்கு இந்த சுனிதியின் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமா தெரியுது. அந்த சமயத்துல குழந்தைய அணைச்சுக்கிறா. அப்போ அவளோட அழகான மூஞ்சி அப்படியே கருங்கின இலை மாதிரி மாறிடுது மனசு. என்ன அப்படிதான் பாகவத்துல கொடுத்திருக்கு. எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்ல பத்தி எரியர்ச்ச எல்லா இலைகளும் எப்படி குறுகிடுமோ தன் மனசுல அப்படியே வயிறு பத்தி எரியறது அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு வயிறு எரியற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த பொசுங்கின இலை மாதிரி அவ குறுகி போய் குழந்தைய அணைச்சுட்டு அழறா. நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தை, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே, நான் உன்னை ஹெல்ப் பண்ண முடியாதே. அப்புறம் குழந்தை சொல்றா, அம்மா என் சித்தி இந்த சித்தி என்ன விரட்டி அமுச்சுட்டாம்மா, என்ன காட்டுக்கு போ சொல்றா, பகவானை தேடி போ சொல்றா, அவனோட கர்ப்பப்பையில நான் பிறக்கணுமா அம்மா அப்படின்னு அழுதுன்னு சொல்ற சமயத்துல அவ வந்து இல்ல அப்படியே குழந்தைய அழைச்சுட்டு என்னடா பண்ணுவோம் நம்ம. ஆனா ஒண்ணு குழந்தை அப்படின்னு குழந்தையோட கண்ணீரை தொடச்சுட்டு பாரு, என்னதான் அவ நம்மளுக்கு தப்பு சொன்னாலும் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கோ. நம்ம வந்து அவளை தப்பா anyone who inflicts pain upon others suffer that pain. நீ அவ உனக்கு தப்பா நினைச்சுட்டாலும் நம்ம அவளை தப்பா நினைச்சுக்க கூடாது. அது நம்மளையே பாதிக்கும். அந்த கர்மா நம்மளையே வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால பிளீஸ் நீ அதனால முதல்ல இந்த கெட்டத்தனத்தை விட்டுடு. எதுவா இருந்தாலும் சரி, கிவ் அப் யுவர் என்வியஸ் ஆட்டிடியூட் இம்மீடியட்லி. இப்பவே விட்டுடு அத. அப்பதான் நம்மளுடைய
வந்து நம்மளுடைய ஆத்மாவை தூயப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா உங்க சித்தி ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொன்னா. என்ன விஷயம் சொன்னான்னா, கல்லுக்குள் ஈரம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயம் சொன்னா, "நீ பகவான தேடி போ" அப்படின்னு சொன்னா பாரு, அத புடிச்சுக்கோ. அதனால இந்த நிமிஷத்துலேருந்து உடனேயா நீ எடுத்துக்கோ. உன்னுடைய அ இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துண்டு பகவான தேடி நம்ப பகவானே வழிபடுத்தலாம். ஏதோ ஒரு நல்லது, இந்த நல்ல கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் சொன்னா பாத்தியா, அத நம்ம புடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதனால துருவன பார்த்து சொல்றா, "அப்பா கண்ணா, உன்ன நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா பகவான தேடின்னு போனா, பாரு நீ கண்ணீரோட வந்து என்கிட்ட வந்து அழற. ஆனா நான் எனக்கு அந்த ஒரு க க ஒரு உன்னுடைய கண்ணீர துடைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லையே. ஆனா இதே கண்ணீர அந்த கருணையுள்ள படைச்ச பகவான் விஷ்ணு இருக்காரோனோ, அவர் பண்ணுவார். அவர் வந்து அவ்ளோ கருணை உள்ளம். ஏன் எதுக்குன்னா நம்ம ஹிஸ்டரியே சொல்றது. நம்ம பாரு முப்பாட்டனார், பாட்டனார் அந்த பிரம்மாருக்கே ஒரு பெரிய பதவி குடுத்து சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி குடுத்திருக்காரு உன்னுடைய முப்பாட்டனாருக்கு. உன்னுடைய தா கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு. அப்புறம் ஸ்வயம்பூ மணி உன்னோட தாத்தாக்கு, அதுக்கும் மேல ஒ ஒ இந்த யூனிவர்ஸ்க்கே ஒரு ராஜாவா இருந்த பதவி குடுத்தார். அந்த மாதிரிலாம் ஒரு சில பதவியெல்லாம் குடுத்த அத்தன கருணையுள்ளம் படைச்ச பகவான். ஏன்னா, அவங்க தாத்தாலாம் என்ன பண்ணினா, எப்பவுமே நம்ம என்ன நெனச்சுக்கணும்னா, அம்மான்னா இந்த மாரி அட்வைஸ். பெரியவாள்லாம் என்ன பண்ணினான்றது குழந்தைகளுக்கு என்னைக்குமே எடுத்து சொல்லணும். இது தாத்தா அவங்க பண்ணா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே எடுத்து குழந்தைகளுக்கு சொன்னானா, அந்த குழந்தைகள் they'll take up the legacy of the ancestors. அப்பதான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு எ ர சமத்தாயிரு, குவைட்டா இருக்குன்னு சொல்றதோட, நல்ல விஷயங்கள் நம்மளுடைய பெரியவாள்லாம் என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாலோ, அதெல்லாம் இன்னைக்கும் எங்க பாட்டி என்னைக்குமே இந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. குழந்தையிலேருந்து சொல்லுவா. "உடனே எடுத்து சாப்பிட்றக் கூடாது. கிருஷ்ணா உனக்கே பிரீத்தி" அப்படின்னு சொல்லி சாப்பிடு. ஸ்லோகம் தெரியலன்னா பரவால்ல. மனசால சொல்ற பாரு, அதுவே கிருஷ்ணர் வந்து தெய்வீகமா எடுத்துப்பார். அது இன்னைக்குமே கிருஷ்ண பாவனை வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஐ யூஸ் டு டூ தட். சோ அந்த மாரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பெரியவாள்லாம் சொல்றச்ச, நம்ம சின்ன குழந்தைகளுக்கு அது சொல்லிக் குடுத்தோம்னா, இந்த மாரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அதனால அம்மா வந்து எடுத்துக்க சொல்றா. "உங்க தாத்தாக்கெல்லாம் அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய டைனாஸ்டில நீ பொறந்தவனுக்கு, உனக்கு என்ன பகவான் குடுக்க மாட்டாரான்னு நீ கேட்கறது. ஐ திங்க் நீ இதுதான் பெஸ்ட் வழி. நீ இனிமே" அதனால அவ அம்மா எதிர்பார்க்கல. குழந்த வந்து அ அ சும்மா அவனுடைய பாசிஃபை படுறதுக்கோசரம் சொன்னாலே ஒழிஞ்சு, நீ வந்து பகவான தேடின்னு போற வழி வர வழிதான் உனக்கு நல்ல வழி. அதனால இப்பயே ஒரு க்ஷணத்த விடாம, நீ போய் பகவான் என்ன சொல்றாளோ, அ சுருச்சி சொன்ன மாரி, நீ போய் பகவான தேடு அப்படின்னு. ஸோ டூ பிகம் சக்சஸ்ஃபுல் ஒன் ஹேஸ் டூ அண்டர்கோ அண்ட் தென் அதனால நீ வந்து கொஞ்சம் நம்ப வந்து கொஞ்சம் தபஸ்யம், கொஞ்சம் ஆஸ்டெரிட்டி அதெல்லாம் நம்ப கடைப்படுத்தினா தான் நம்பளால பகவானுடைய கருணைய நம்மளுக்கு தெரியும். "அகாமஹா சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேதஹ புருஷம் பரம்." பாகவதத்துல அகாமஹ காமங்கள் இல்லாமலும் சரி, நெறைய நம்மளோட பௌதிக ஆசைகள் இருந்தாலும் சரி, தீவிரேன பக்தி யோகேன அந்த பக்தி யோகத்துக்கு அடிப்படை என்னன்னா, பகவான் ஹரிதோஷணம் சம்சித்தேர் ஹரிதோஷணம். ஹரிய வணங்கினோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சுன்ற அளவுக்கு அம்மா சொல்ல போக, குழந்தை வந்து கிளம்புறான். அவன் என்ன பண்ணுவான்? யா 1 செகண்ட். ஆ. சோ, அதனால ம கிளம்புறதுக்கு தி ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் காட் ரியலைசேஷன்ன்ற அளவுக்கு ஒரு நல்ல அட்வைஸா அம்மா வந்து குடுக்குறா. அதனால நீ வந்து அ ததஹ லோச்சனா துக்க சித்தம் அப்படிங்கிறா. அந்த துக்க சித்தம் நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் குறையணும்னா, ததஹ பத்ம பலாச லோச்சனா அப்படின்னு அழகான வார்த்தைகள்ல பாகவதத்துல மைத்ரேய முனி சுகர் சொல்ல, வ வியாசர் எழுத, வியாசர் அது எழுதி வச்சது அழகா மைத்ரேயரும், விதுரரும் பேசுற. த ஒன்லி வே டூ எண்ட் ஆர் லேமெண்டேஷன் நம்மளுடைய அ வந்து கஷ்டங்கள குறையறதுக்குன்னா, அந்த கமலலோச்சனான பகவான தான் வழிபடணும்னு. அப்படி சொல்ல போக கேட்ட. தென் சரி அப்பதான் குழந்தைக்கு கொஞ்சம் சமாதானம் ஆச்சு துருவனுக்கு. சரி நம்மளுக்கு வேற வழி இல்ல. இப்ப நம்ப நடுத்தெருவுல நிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற நேரத்துல, யார நம்மள காப்பாத்துவா? பகவான் தான் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு நேரா குழந்தை கிளம்பிடுறான். அவனுக்கு அவ்ளோ கோவம். அது ஏன்னா அம்மா என்ன இப்படி சொல்லிட்டா, இன்னைக்கு யாரு என்ன காப்பாத்த போறா? நான் பாக்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு
துருவனுக்கு ஒரு வைராகியம் ஏற்பட்டு ஒருத்தர் மனசுல. சரி பகவான் தான் நம்மள காப்பாத்தணும்னா, நான் அந்த பிரம்மனுக்கே ஒரு கிடைச்ச பதவியோட எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும். அத நான் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துண்டு, நான் அந்த பகவான் யாருன்னு போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் குழந்தை. அந்த கோவத்தோட எப்படி அந்த கோவம்னா, பல்ல கடிச்சுண்டு அவனுக்கு அந்த பாம்பு வந்து ஒரு கோவம் யாரா பாம்பு அடிச்சா அந்த சீருண்டு எப்படி அது சீரும் அந்த சீரன் ஒரு அந்த கோவத்தோட அந்த சீரின கோவத்தோட குழந்தை வந்து கிளம்பிடுறான். ஆனா அம்மா எதிர்பார்க்கல. பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு போய் போறச்ச என்ன ஆறுது நாரதர் திரிகாலஜர் நம்ம ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறது. அந்த என்ன காடுனா என்னன்னு தெரியாது. அரண்மனையிலேயே வளர்ந்த குழந்தை காட்டுக்குள்ள எங்கேயோ தேடின்னு போறான். காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது. காட்டுல மிருகங்கள் இருக்கு, பொல்லாத ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் அங்கதானே காட்டுல. நம்ம ஒரு நாளைக்கு ஏகாதசி இருந்தாலே தலை சுத்துற மாதிரி இருக்கு, வயிற்ற பசிக்கிற மாதிரி இருக்கு, கை காலம் இடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த குழந்தை எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய போக்கஸ் தன்னுடைய வைராக்கியத்தை புடிச்சுண்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பார்க்கணும் எனக்கு. எங்க எங்க அப்பாக்கு மேல எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி எனக்கு வேணும்ன்ற ஒரு ஒரு கோலோட ஒரு கோவத்தோட அவன் வழியில வந்துடுறான். அந்த சமயத்துல இந்த காட்டுல நின்னு இப்படி நாலா பக்கம் திரும்பி பார்க்கறச்சு அங்கேருந்து எல்லா தெரிஞ்ச திரிகாலஜனா நாரதர் வந்து நிக்கிறார். என்னடா குரு கிருஷ்ண பிரசாத பாய பக்தி லத பீஜ அப்படிங்கிற அந்த குருவான ஒரு பொசிஷன் நாரதர் எடுத்துன்னு வர சமயத்துல அவர் வந்து குழந்தைய பாக்குறார். என்னடா குழந்தை என்ன பண்ற நீ இந்த இடத்துல என்ன நின்னுட்டு இருக்க? இந்த காட்டுல மிருகங்கள்லாம் தானே இருக்கு, உனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது, நீ ராஜபுத்திரன் ஆச்சே, நீ பிரின்ஸ் ஆச்சே, இந்த விஷயத்துல இந்த இடத்துல நீ வந்து நடு காட்டுல இது கோரமான காட்டாச்சே, கோரமான மிருகங்கள் ஆச்சே, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியும் உனக்கு உங்க அம்மா திட்டா உங்க அப்பா ஒண்ணும் சொல்லல. ஆனா இந்த நம்மள இந்த அபமானம் எல்லாம் நம்மளுடைய இதுக்கு அப்பா அம்மா காரணம் இல்ல, நம்மளோட கர்மா தான் காரணம். அண்ட் என்ன ஆச்சு, நீ என்ன ஒரு 5 வயசு பையன், அதனால இந்த சமயத்துல நீ வந்து இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து காட்டுல வந்து நிக்கிறேன்றியே, நீ பகவானை பார்க்கணும்ன்றியே, பகவானை தியானிக்கணும்ன்றியே, இதெல்லாம் நீ இப்ப பண்ண வேண்டாம், உனக்கு வயசு வந்து போராது. கொஞ்சம் உனக்கு ஒரு 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 அடோலசன்ட் ஒரு யூத் வரச்ச தானாவே இந்த விஷயங்கள்லாம் தெய்வீக காரியங்களை பத்தின விஷயங்கள் தெய்வீக தத்துவங்கள் எல்லாம் உனக்கே தானாவே புரிய வரும். அந்த சமயத்துல எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிய வரும். உனக்கு புரிஞ்சுக்க கூடிய நீ ஒரு சின்ன குழந்தை, நீ புரிஞ்சுக்க முடியாது, அந்த சக்தி கிடையாது. அதனால நீ பேசாம வீட்டுக்கு திரும்பி போயிடு, உன்னோட அரண்மனைக்கு திரும்பி போய் உங்க அம்மா தேடுவா, உங்க அம்மா கவலைப்படுவா, உங்க அப்பா எல்லாம் தேடுவாளே, நீ எதுக்கு இங்க இருக்க? அதனால இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ வந்து பகவானை தேடின்னு வந்திருக்க, இந்த காட்டுக்குள்ள நான் பகவானை பார்க்க போறேன்றது ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய யோகிகளுக்கே முடியாத காரியம் உன்னால இப்படிப்பா முடியும், நீ திரும்பி போப்பா அப்படின்ற அளவுக்கு பாக்குறார். அந்த சமயத்துல வந்து துருவன் வந்து சொல்றா, ஆஹா அட் தட் டைம் சோ ஒன் செகண்ட் யா சோ அந்த சமயத்துல சொல்றச்ச துருவன் சொல்றா, நீங்க சொல்றதெல்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா எங்க அம்மா என்ன ரொம்ப கடும் வார்த்தைகளால என்ன கொன்னுட்டா. நான் வந்து பிராமணன் இல்ல, நான் ஒரு க்ஷத்திரியன். அது எனக்கு நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சோ உங்களோட வார்த்தைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா அந்த தத்துவங்கள்லாம் நன்னா இருக்கு, அந்த நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா என்னோட மனசு அது ஏத்துக்கக்கூடிய நிலைமையிலேயே இல்ல. எனக்கு ஒரே வைராக்கியத்தோட வந்திருக்கேன், இந்த பகவானை பார்க்கணும், எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும்ன்ற அளவுக்கு வந்திருக்கேன். சோ நீங்க சொல்ல ஒரு ஒரு வார்த்தைகளும் என்னை வந்து என்னோட மனசு திருப்பாது. நான் என்னால அரண்மனைக்கு போக முடியாது. எப்படியாவது நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். எப்படி இந்த பகவானை நான் பார்ப்பேன், எப்படி அவரை நான் ஆராதிக்கணும், எப்படி நான் அவருக்கு பூஜை பண்ணணும், எப்படி அவரை நினைச்சுக்கணும், எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்க தான் சொல்லி தரணும், நீங்க தான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றச்ச அப்ப வந்து நாரதர் ஆக்சுவலி டெஸ்ட் பண்றார் குழந்தையோட வைராகியம், குழந்தையோடைய போக்கஸ் என்ன, அவன் நிஜமாவே தான் வந்திருக்கானா இல்ல ஏதோ கோவத்துல வந்திருக்கானா. ஆனா அவனுடைய ஆழ்ந்த அந்த ஒரு டிசையர், அந்த ஆழ்ந்த போக்கஸ், அந்த பகவானை தேடணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து துருவனுக்குள்ள பாக்குறச்ச அப்ப தெரியறது. சரி நீ வந்து இனிமே போக வேண்டாம், வீட்டுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்ல. சோ அதனால நீ என்னன்னா யா சோ சோ அந்த அப்போ என்ன சொல்ற
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நாரதர் கொடுக்கிற. பா நீ வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அப்ப அந்த சமயத்துல அவர் சொல்ற, நீ இது நீ ஒரு சின்ன வயசு, நீ ஒரு 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 இளவரசன், உனக்கெல்லாம் எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் எடுக்கிற? ஆனா நான் ஒரு வார்த்தை 3 விஷயங்கள் நான் சொல்றதை நீ நன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிறார். எப்படின்னா ஒவ்வொரு எப்படி நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிடக்கூடாது ஒருத்தரோட நம்ம வந்து வி ஷுட் நாட் கெட் அஃபெக்டட். அண்ட் நம்மளும் எப்படி பிஹேவ் பண்ணணும் மத்தவாழ்கிட்ட அப்படின்றது ஒரு 3 விஷயங்கள் சொல்லி தரார். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. குடானி கான் மூடம் லிப்ஷேத். ஓகே, சோ யா சாரி. எவ்ரி மேன் ஒவ்வொருத்தரும் எப்படி ஒருத்தரோட பிஹேவ் பண்ணணும்ன்றது நாரதர் கத்து கொடுக்கிறார். ஆனா நம்மளுடைய முதியவரா இருந்தா, பெரியவாளா இருந்தா அவளை வந்து வணங்கணும். சோ ஏன்னா அப்ப நம்மளோட ஐடியா என்ன தெரியுமா, நம்மளோட பெரியவாளா இருக்கா, அவருக்கு நம்மளுக்கு மேல நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில அவளோட வணங்கணும். when a person meets more qualified than himself, he should be very pleased. அவளை நம்ம என்னதான் இருந்தாலும் வயதான முதியவரா, நம்மளோட வயசுல மேலானவா இருந்தாலும் இன்னைக்குமே தலை வணங்கணும். அதே சமயத்துல என்னொருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு அவ்வளவு ஞானம் புரியாது, ஞான தத்துவம் இல்லைன்னா அவ கிட்ட நம்ம கம்பேஷனட்டா இருக்கணும். சரி புரியல போல இருக்கு, சோ நம்ம எப்படியோ ஆசை வார்த்தைகளால அவரை அனுசரிச்சுட்டு அவரை நல்லபடியா நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சம்மன் ஈக்குவல், எனக்கு அளவு அவருக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்துட்டு ஒருத்தருக்கு பரஸ்பரமா இருக்கணும். சோ நம்மளுடைய நல்ல ஞானத்துல இருக்கிறவாளை வணக்கணும். நம்மளோட ஞானம் குறைச்சல், இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரியலைன்னா அவளை எப்படி அவ மேல தயவு பண்ணி அவளுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறவாளோட பரஸ்பரமா இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து நல்ல விஷயங்களை மேலும் உற்பத்தி பண்றதுக்கு வாழ்த்துகள் இருக்கணும். சோ அதனால அந்த எப்படியும் நாரதர் இந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் துருவனுக்கு மனசு இல்ல, வீட்டுக்கு திரும்பி போக. இந்த மாதிரி பிலாசபி என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஹிருதயத்தை இது சாந்தம் பண்ண முடியல. அதனால நீங்க எப்படியோ எனக்கு இப்போ என்னன்னா அந்த கடும் வார்த்தைகள் சுருச்சி, என்னுடைய சித்தி சொன்ன கடும் வார்த்தைகளை தான் என்னை இப்ப பாதிச்சிருக்கிற. அதனால எப்படியாவது நான் பகவானை எப்படி பார்ப்பேன்னு சொல்றச்ச, ஹிதயா ஜகத்தோ அர்க்கவத்து. சோ நீங்க வந்து சூரியன் மாலை, ஹிதயா ஜகத்தோ அர்க்கவத், நீங்க சூரியன் மாதிரி. சூரியன் என்ன பண்றார், ஒரு பேதம் பார்க்காம எல்லாருக்கும் சன்லைட் கொடுக்கிறார், சூரிய ஒளி கொடுக்கிறார். ஒரு நல்லவாளா கெட்டவாளான்னு பார்க்காம சூரிய ஒளி கொடுக்கிற மாதிரி நீங்க அந்த சூரியன் மாதிரி இங்க வந்திருக்கேன், என்னை தயவு செய்து அதுக்கு சொல்லாதீங்க, உங்க கருணையே என் மேல காமிச்சு பகவானா யாருன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிருச்ச. அப்போ நாரதர் ரொம்ப சந்தோஷமாயி அப்போ சொல்லித்தர, தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சேத் ஸ்ரேய ஆத்மனஹ ஏகம் ஹி ஏவ ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம். சோ நம்மளுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம் அதுல கடைப்பிடிக்கணும்னா என்னதான் நம்மளுக்கு அதுல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரணும், தர்மத்துல நல்ல காரியங்கள்ல நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பௌதிக உலகத்திலையும் மோக்ஷம் தான் நம்மளுடைய கோல் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஒன் ஷுட் என்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ். எப்படின்னா ஏகம் ஹி ஏவ அரேஹி ஹரிஹி தத்ர காரணம் பாத சேவனம். அந்த பாத சேவனம், அந்த பாதத்தை நம்ம என்னைக்குமே மெடிடேட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு உயர்ந்தரமான இந்த நல்ல நல்ல ஸ்லோகங்கள். இது தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் தத்தாத்த கச்ச பத்ரம் தே யமுனாயஸ்ததம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்ர சாநித்யம் நித்யதா ஹரேஹே. சோ அந்த நித்யதா, அந்த ஹரிய நீ பார்க்கணும்னா அதுக்கு கால தேச வர்த்தம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அழகா ஒரு கோர்வையா வரணும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஹரிய பத்தி கிடைக்கிறதுக்கு, நம்மளுக்கு ஹரி அவர் மேல நம்மளுக்கு மெடிடேட் பண்றதுக்கு, தியானம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணும்னா நீ என்ன பண்ற, தத்தாத்த கச்ச பத்ரம் தே, நீ மதுவனத்துக்கு போ, யமுனா நதி இருக்கு அங்க உட்காரு, அந்த இடத்துல உட்கார்ந்து பகவானை நினைச்சுக்கோ, அவருடைய ஸ்வரூபத்தை நினைச்சுக்கோ. அந்த ஸ்வரூபம் வந்து யூஸ்வலி எப்பவுமே பகவானை நினைக்கணும்னா ஒரு மூர்த்தி மூலமா நினைக்கணும். அந்த மூர்த்தி தான் அது வந்து மெட்டல்ல பண்ணாலும் சரி,
வுட்ல என்ன என்ன சொல்றது, வுட்ல பண்ணாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்லையா, உம் பழங்கள் ஆஃபர் பண்ணி மண்ணால பண்ணி பாவிச்சுட்டு பகவானை நீ தியானம் பண்ணிட்டு பண்ணினானா உன்னுடைய ஆசை நிறைவேறும் சொல்றச்ச, அந்த மாதிரி சொல்றச்ச. சோ என்ன வனத்துல போய் யமுனை நதியில உட்காந்துன்னு தினம் 3 வாட்டி கொடுத்து அஷ்டாங்க யோகா பண்ணின்னு பிராணாயாமம் பண்ணு அப்படிங்கிறான். சோ எல்லாரும் நீ உட்காந்துட்டு அப்படியே டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். சோ இந்த காலத்துல நம்மளுடைய சரீரம் சரியாகிறதுக்கு, மைண்ட் கிளியர் பண்றதுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தியானம் பண்ணுங்கன்னு. ஆனா அந்த தியானம் பண்ணணும்னா வாய்டா பண்ணக்கூடாது, எம்டியா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயங்கள்ல நினைச்சுன்னு பண்றதுக்கு மேல பெட்டர் எப்படி தெரியுமா, விஷ்ணுவோடைய மூர்த்திகள் மேல பண்ணணும். அந்த சமயத்துல பண்றச்ச அவர் சொல்லித்தரார், இந்த மாதிரி தினம் பண்ணு, 3 வேளை குழி, நான் சொல்லித்தர ஒவ்வொரு மாசமும் எப்படி நீ தபஸ்வியா இருக்கணும், தபஸ் பண்ணணும், எப்படி ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானத்தோட நீ பகவானை பிரார்த்திக்கணும் நான் சொல்லித்தரேன் பகவான். ஆனா இவ்வளவு சொல்றேனே அப்படின்னு துருவன் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவா? ஆனா இவ்வளவு சொல்றேனே, எனக்கு பகவான் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்றச்ச, லலிதா கேன் யூ ஜஸ்ட் show me those shlokas. அது அப்போ சொல்றச்ச இந்த 12 அக்ஷர மந்திரத்தை சொல்லித்தர. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த அக்ஷர மந்திரத்தை படிங்க. அந்த ஓம் பகவதே வாசுதேவா எப்படி இருப்பாருன்றத நான் சொல்றேன். இதை நான் ஸ்லோகம் படிக்கிறேன்ப்பா, நீ மீனிங் படின. பிரசாதாபி முகம் சஸ்வத் பிரசன்னம் வதனே க்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சூரசுந்தரம். யா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் வடிவழகு இங்கே விவரிக்கப்பெற்றுள்ளது. பகவானின் முகம் அழகும் இனிமையும் அமைதியும் வாய்ந்தது. அவரை காணும் பக்தர்களுக்கு அவரது தோற்றம் ஒருபோதும் மகிழ்ச்சி அளிக்காமல் இருந்ததில்லை. மேலும் அவர்கள் வேண்டும் வரங்களை அள்ளி வழங்குவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். அவரது இரு விழிகளும் ஒளி பொருந்தியவை, புருவங்களோ வில் போன்றன. அவரது கூரிய நேரான நாசியும் அகன்ற நெற்றியும் மிகவும் அழகுடையன. தேவர்கள் அனைவரும் அவர் அழகில் மிகச் சிறந்தவர் ஆவார். நெக்ஸ்ட் ஸ்லோகா. இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே மனசுல பைஹார்ட் பண்ணிட்டு பகவானை பார்த்து சொன்னாலே அது ஒரு நம்மளுக்கே ஒரு புத்து உணர்ச்சி கிடைக்கும். தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம். நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், பகவானின் வடிவம் எப்போதும் இளமையானது. அவரது அனைத்து அங்கங்களுக்கும் சிறு தவறுமின்றி மிகச் சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவரது விழிகளும் இதழ்களும் காலை இளம் பருதியனை போல் தோன்றும். சரணடையும் ஆத்மாவிற்கு அவர் அடைக்கலம் தர எப்போதும் தயாராகவே இருக்கின்றார். அவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற ஒருவன் அனைத்து மங்களங்களையும் அடைகின்றான். சரணடையும் ஆத்மாவை தாங்கிக் கொள்பவராக பகவானே விளங்குகிறார், ஏனெனில் அவை கருணையின் கடலன்றோ. ஸ்ரீவத்சாங்கம் கணஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கு சக்கர கதா பத்மைரபிவ்யக்த சதுர்புஜம். பகவானை பற்றி மேலும் விளக்குகையில், அவர் தன் மார்பில் ஸ்ரீவத்ச அடையாளம் எனும் அதிர்ஷ்ட தேவதை உரையும் இடத்தினை உடையவர். அவரது உடல் வண்ணமோ கருநீலமாகும். பகவான் ஒரு புருஷராவார். அவர் மலர்களை மாலையாக தொகுத்து அணிந்திருப்பார். மேலும் அவர் நித்தியமாக 4 கரங்களை உடையவர். அவற்றில் அவர் சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை மலரினை தாங்கியிருப்பார். கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவளயான்விதம் கௌஸ்துபாபரணம் கிரீவம் பீத கௌஷேய வாசசம். முழுமுதற் கடவுளான வாசுதேவரின் முழு உடலோ அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் பொன்னால் ஆன தலை கிரீடமும் கழுத்தில் அட்டிகையும் கைகளில் வளைகளும் அணிந்திருப்பார். அவரது கழுத்தில் கௌஸ்துப மாலை அணிச்செய்யும் மஞ்சள் வண்ணப்பட்டு பீதாம்பரத்தினை அவர் ஆடையாக அணிந்திருப்பார். காஞ்சி கலாப பர்யஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயன வர்தனம்.
பகவான் தன் இடுப்பில் சிறு சிறு தங்க மணிகளாலான ஒட்டியானம் அணிந்திருப்பார். அவர் கால்களை பொற்சலங்கைகள் அணி செய்யும். அவரது உடல் வண்ணம் அனைத்தும் கண்களை கவர்ந்து இனிமை செய்யும். அவர் எப்போதும் சாந்தியும் அமைதியும் தவழ்கின்ற உருவமுடையவர். ஆதலினால் அவரை காண்பது கண்ணிற்கும் மனதிற்கும் இனிமை செய்யும். பத்மாம் நகமணிஸ்ரேண்யா விலசப்யம் சமர்ச்சதாம் ஹிருதம் ஹிருத் பத்ம கர்ணிகா திருஷ்யம் ஆக்ரம்யாத்மன்யவஸ்திதம். உண்மையான யோகியர் தமது இதய தாமரை இதழ்களின் அடுக்கின் மீது நிற்கும் பகவானின் உன்னத தோற்றத்தினை தியானம் செய்வர். அவரது தாமரை திருவடிகளின் விரல் நகங்கள் பொன்னை போல் மின்னும் தன்மையன. ஸ்மயமானம் அபித்யாயே சானூராகவலோகனம் நியதானைக பூதேன மனசா வரதர்ஷபம். பகவான் எப்போதும் புன்னகை புரிந்து கொண்டே இருப்பார். அவர் தனது பக்தனை கருணையுடன் பார்க்கும் வடிவத்தினையே ஒரு பக்தன் சிந்தனையில் காண வேண்டும். இவ்வழியிலேயே தியானிப்பவன் அனைத்து வரங்களும் அருளும் முழுமுதற் கடவுளை காண வேண்டும். ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனஹ நிவ்ருத்யா பிரயாதூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. சர்வ மங்களம் பொருந்திய பகவானது வடிவத்தில் மீது மனதை செலுத்தி இவ்வழியில் தியானம் செய்பவன் வெகு விரைவில் ஜட மாசுக்கள் அனைத்தினின்றும் விடுதலை பெறுகின்றான். மேலும் பகவானை தியானிப்பவன் அந்நிலையிலிருந்து ஒரு காலம் கீழே இறங்குவதில்லை. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மாதிரி பகவானுடைய ரூபம் என்னன்னு அழகா வர்ணிச்சு சொல்றார். இது நிஜமாவே திரும்பி இன்னொரு வாட்டி படிங்க, உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதோட ஸ்லோக ரெக்கார்டிங்கும் நான் தரேன். சோ அந்த மாதிரி பண்றச்ச எல்லாத்தையும் கிளியரா கேட்டுட்டார் துருவர். நேரா போனார் மதுவனத்துல, யமுனை நதியில குளிச்சார். பகவான எப்படி பகவானை பத்தி நாரதர் சொல்லி கொடுத்தாலோ அப்படியே அவர் மனசுல வாங்கிட்டார். பகவானுடைய மனசுல வாங்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லி அப்படி பகவான் நாரதர் கத்து கொடுத்திருக்கார். ஒவ்வொரு வாட்டியும் என்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் எப்படி 6 மாசம் நீ பண்ணணும், அப்பதான் நீ பகவானை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு முதல் மாசம் ஒரு பழங்களாவே சாப்பிட்டேன். எதுவும் தினம் சாப்பிடல, எவ்ரி 3rd டே சாப்பிட்டுன்றார். அப்புறம் 2வது மாசம் ஒண்டி என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒவ்வொரு 6 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு இந்த கீழே காஞ்சி போன இலைகளும் இதுவும் புல்லும் தான் சாப்பிட்டு இருந்தார். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு வாட்டி வெறும் தண்ணியே குடிச்சிருந்தார். அப்படின்னா என்னன்னா என்ன ஆகும்னா நினைவே இழந்த நிலையில வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல வரைச்ச 4ஆம் மாசம் என்ன ஆச்சு, அவருடைய பிரீதிங்கே கண்ட்ரோல் பண்ணி எப்பன்னா 12 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மூச்சை இழுப்பார். 12வது நாளைக்கு தான் மூச்சை வெளியில விடுவார். அந்த அளவுக்கு அவருடைய பிரெத்தே கண்ட்ரோல் பண்ணி அவருடைய அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கட்டுப்படுத்தி எடுத்துன்னு வந்தார். இதெல்லாம் எப்படின்னா அஷ்டாங்க யோகத்தோட எப்படி பகவான் மெடிடேஷன்னா நம்ம ரொம்ப தியானம் பண்றது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷம் பண்ணுங்க 5 நிமிஷம் பண்றோங்க. ஆனா அந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மைண்டை தூயப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்டரிட்டின்னு பண்ணினா அதான் வரும்ன்ற அளவுக்கு அந்த காலத்துல பெரிய பெரிய பக்தர்களும் ஏன் அசுரர்களும் ஆன ஹிரண்ய கஷிப்பு, ஹிரண்யாக்ஷ, ராவணன்லாம் தனக்கு ஒரு வரன் வேணும்னா எத்தனை விஷயங்கள் பண்ணாங்க. நம்மெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் சாண்டிங்க பண்ணி ஒரு ஏகாதசி கடைப்பிடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு ஆயிடுறது இல்லையா. ஆனா பகவத் துருவன் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காரு. 5வது மாசத்துல என்ன பண்ணிருக்கார், ஒரு காலால நின்னுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இதுவோ அது மாதிரி பண்றச்ச சர்வத்தோ மன ஆக்ருஷ்ய ஹிருதி பூத்தேந்திரியாஷயம் தியாயன் பகவத்தோ ரூபம் நாக்தாக்ஷேத் காஞ்சனாபரம். சோ எல்லாத்தையும் அப்படி கண்ட்ரோல் பண்றச்ச அப்படியே அந்த பகவத்த ரூபம் தன்னுடைய மனசுல பரமா வந்துடுத்து, மனசுல தெரிய ஆரம்பிச்சுட்டு. அப்படின்னா சமாதின்ற ஒரு நிலைமை, கடைசி ஈஸ்வர பிரதிநிதி அப்படின்னு அஷ்டாங்க யோகத்துல சொல்றச்ச அந்த சமாதின்ற ஒரு நிலைமை வந்துடுச்ச
புருஷேஸ்வரம் பிரம்ம தர்ம தாரயமானஸ்ய. ஹி கம்ப்ளீட்லி கேப்சர். அப்படியே தன்னுடைய பகவானோட ரூபத்தை எப்படி நாரதர் சொல்லி கொடுத்தாரோ அப்படியே கேப்சர் பண்ணி மனசுல வந்துருது. அது பரமாத்மா பிரகாசமா ஒளியோட அவருக்கு பிரகாசமா ஒளி காமிக்கிற சமயத்துல என்ன அர்த்தம், தியானம் பண்றச்சு அந்த 6வது மாசத்துல அப்படி ஒரு பாதி அந்த பூமியே கீழே போயிடுதான். பூமி கீழே போயிடுச்சு. எல்லாரும் தேவர்கள் எல்லாம் நடுங்குறாள, என்ன ஆயிட்டு இருக்கு அந்த சமயத்துல என்ன பண்றது. ஒரு ஒரு யானை எப்படி தன்னுடைய ஒரு ஒரு என்ன கப்பலான ராக் கல்லுகள்லாம் தூக்கிண்டு ஏறச்சு எப்படி நடுங்குமோ அப்படியே பூமியே நடுங்க ஆரம்பிச்சுட்டான். அதே சமயத்துல பகவானோட ரூபத்தை மனசுல புடிச்சுன்னு அப்படியே மூச்சு விடுறதே நிறுத்திட்டாராம். அந்த மாதிரி என்னன்னா எல்லா அந்த மூச்சு எங்க எந்த துவாரங்கள் 9 துவாரங்கள் வழியா 9 வழியான ஏர் 9 வழியான அந்த என்ன சொல்றது ஏருக்கு ஏன்னா சுவாசம் போறதெல்லாம் அப்படியே அடைஞ்சு மூடி அவருடைய அப்படியே அப்படியே அடக்கி வச்சுட்டு அப்படியே பிடிச்சுட்டாரா பகவான. அந்த மாதிரி சமயத்துல உலகத்துல எல்லாரும் அந்த தேவர்கள் எல்லாம் என்னடா ஆச்சு, என்னமோ மூச்சு விட முடியலையே, எனக்கு என்னவோ பண்றதே, என்னவோ தள்ள எதுவுமே எல்லாமே அப்படியே புகையற மாதிரி இருக்கே, ஏதானு யாராவது வந்து என்ன இந்த ஏதான என்ன என்ன சொல்றது, என்ன ஆயின்னு இருக்கு இங்க நடக்கிறதுன்னே புரியலையே, எல்லாம் அடைஞ்சு போன மாதிரி இருக்கே, ஏதோ எல்லாமே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கே, என்ன நடக்கிறதுன்னு எல்லாரும் என்ன பண்ணார் பகவான் கிட்ட ஓடுறச்ச. அப்ப வந்து பகவான் சொல்றார், கவலைப்படாதீங்கோ, அங்க வந்து துருவனான என்னுடைய பக்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஸ்டரிட்டி ஒரு பெரிய தபஸ்ல இறங்கி இருக்கான், அவனை நான் போய் பார்க்கணும், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொல்ற போக என்ன பண்றார் துருவன். உடனே விஷ்ணு என்ன பண்றார், அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 பரபரப்பான நிலைமையில இருக்கிறச்ச அந்த சமயத்துல கருடன் எடுத்துன்னு விஷ்ணு போறார். சங்கு சக்கரா கதா பத்மர் அப்படித்தானே நீ என்ன வர்ண ஸ்ரீவத்சாங்கம் கனஷாமம் புருஷம் மனமாலினம் சங்கு சக்கரா கதா பத்மம் அபிவியக்தம் சதுர்புஜம். நம்ம இப்பதான் அந்த ஸ்லோகம் படிச்சோம். அந்த சமயத்துல பாடுச்ச அந்த துருவன் வந்து பகவான் கிட்டக்க வரைச்ச துருவன் மனசுல இருந்த அந்த ஒளி திடீர்னு மறைஞ்சு போயிடுது. என்னடா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு துருவன் கண்ணை திறக்கிறார். எதிர்க்க ஸ்வயமா பகவான் வந்து அங்க சங்கு சக்கர கதா பத்மேரா நின்னு அந்த தாமரையத்தை புடிச்சுன்னு அழகா அப்படியே முகத்தோட ஸ்மயமானம் அபித்தியாயே சானூராகவலோச்சனம் அந்த அழகான சிரிப்போட அப்படி வந்து நிக்கச்ச நாரதர் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே தனக்கு எதிர இருக்கச்ச அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம துருவன் அப்படியே சாஷ்டாங்கமா ஒரு ஸ்தவைஹி உச்சாவச்சைஹி ஸ்தோத்ரை பௌர்ணாரபி பிராகிருதரபி ஸ்ருத்வா பகவன் வித்தி வந்தேத தண்டவத் சிரோமத் பாதயோஹோ கிருத்வா. ஒரு கம்பு வந்து எப்படி பட்டால்னு கீழே விழற மாதிரி வரா. ஆனா அந்த சமயத்துல குழந்தையோனும் படிச்சு ஒன்னும் தெரியாது பகவானை பத்தி பேசி கேட்ட அளவுக்கு பகவான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அவ்வளவு சொல்லியே பகவான் வந்து நிக்கச்ச வார்த்தைகள் வரலையா. ஆனா பகவான் வந்து என்ன பண்ற, யோவந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் கில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு என்னோட பவரை எனக்கு மூச்சே நின்னு போயிடுத்து, வார்த்தைகளே வரமாட்டேங்கிறதே பகவானே. இப்போ என்னமோ உங்களுடைய அந்த டச் பண்ணின உங்களுடைய அந்த சங்காலே எனக்கு தொட்டு எனக்கு இப்போ வந்து என்னமோ இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரியா இருக்கு. உங்களோட எனக்கு நல்ல வார்த்தைகள்லாம் வரணுமே, உங்களை வந்து நான் பூஜிக்கிற மாதிரி. அப்பதான் அந்த சமயத்துல ஸ்தானாபிதாசி தபசி ஸ்திதோஸ்மின் அப்படின்னு துருவன் பாடுறச்ச அப்பி திவ்ய ரத்னம் எனக்கு எதிர ஒரு திவ்ய ரத்னம் நிக்கிறச்ச காச்சன் விச்சின்வன். நான் வந்து இந்த சிறு துளிகளான இந்த கிளாஸ் அந்த கண்ணாடி துளிகளை போய் தேடின்னு வந்தேனே, ஆனா ஒரு பெருமையான ஒரு அழகான ஒரு பெரிய வைடூரியமே எனக்கு எதிர நிக்கிறச்ச இந்த பௌதிக ஆசையில எப்படி நான் வந்து ஆசைப்பட்டுன்னு ஒண்ணு தேடின்னு வந்தேனே பகவானே, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நீ போறோம் எனக்கு இந்த நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டு என்ன நீ எப்படியாவது அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் துருவன் வந்து பேசுறார். பகவான் அதுக்கு வந்து விடை சொல்றார். அதை பத்தின விஷயங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற துருவன் கொடுக்கிறார்.
எப்படி மனுஷா நம்ம எப்படி இருக்கணும், பகவானுக்கு எப்படி பிரீத்தி செய்யணும்ன்றது ஒரு ஞானம் பண்ணி ஞான உபதேசம் கொடுக்குற. அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நம்ம லலிதா மாதாஜி மூலமா நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயத்த சில சிம்பிளான வார்த்தைகளால சொன்னேன். ஆனா இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம கத்துக்கணும். அது வந்து பை ஹார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஒரு காம்படிஷன் ராதாஷ்டமிக்கு அதோட ரெக்கார்டிங் விஷயங்கள்லாம் நம்ம பை ஹார்ட் பண்ணி என்னைக்குமே மெமரைஸ் பண்ணா கஜேந்திர மாதிரி நம்ம வேற ஏதாவது உடல்ல இருந்தா கூட ஜஜாபி நம்ம வந்து ஓம் பாத்ரன வாச்ச ஏவம் விவஸ்திதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். நம்ம இந்த மனுஷ ஜென்மத்துல கடுத்ததெல்லாம் அடுத்த ஜென்மாலயா ஞாபகம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால இந்த ஸ்லோகங்கள்லாம் கத்துக்கோங்க. அந்த ஸ்லோகத்தோடைய ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய விஷயங்கள்லாம் நம்ம பிரியா மாதாஜி சொல்லுவாங்க. நான் எதான்னு பிழையா சொல்லியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு இருக்கிற சின்ன ஞானத்தை வச்சுட்டு உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர வேற எனக்கும் இந்த ஒரு பகவந்தோட இந்த துருவனோட ஒரு அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு 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 உணர்ச்சி வரணும், கொஞ்சமாவது வரணும் அப்படின்ற ஒரு பேராசையால இன்னைக்கு நான் துருவ சரித்திரம் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து எல்லாருக்கும் கேட்கிறவாளுக்கும் குழுக்கும் என்னுடைய குருக்கும் துருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுன்னு இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சாரி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. வகுப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. துருவ மகாராஜ் சரித்திரத்துல இருந்து ரொம்ப அழகா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. வாழ்க்கைக்கான பாடங்கள் முதற்கொண்டோம். அதாவது ஆடி ஆஃபர் என்ன சொல்லணும்னா, ஆடி ஆஃபர் பௌதிக்கு மட்டும் இல்ல, ஆன்மீகத்தையும் சேர்த்து கதையை மட்டும் இல்லாம ஸ்லோகத்தையும் சேர்த்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கான ஒரு ஸ்டெப்பா காம்படிஷன் முதற்கொண்டு எங்களுக்காக வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. செப்டம்பர் 12 வந்து ராதாஷ்டமி. அது வந்து வெனஸ்டே வருது. அதுக்கு மறுநாள் தேர்ஸ்டே நம்மளுடைய ஸ்ரீமண்டலின் கிளாஸ் இருக்கு. அதுல நம்ம வச்சுக்கலாம் மாதாஜி. எல்லா மாதாஜியோட செப்டம்பர் 13 அந்த வியாழக்கிழமை அந்த நாள்ல வந்து ஸ்லோகா காம்படிஷன் மாதாஜி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்லோகாவோட ஆடியோ நாங்க போஸ்ட் பண்றோம். அந்த செப்டம்பர் 13 வந்து மாதாஜியோட ஆசீர்வாதமும் சரி, நிறைய பரிசுகளும் வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து நல்லபடியா மெமரைஸ் பண்ணி ஸ்லோகம் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. September 13th Friday, Mataji. ஓகே மாதாஜி. நான் செப்டம்பர் 12 வெனஸ்டே இல்ல மாதாஜி. 12th வந்து Thursday. ஓகே மாதாஜி. நான் செக் பண்ணி நான் மெசேஜ் போடுறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி.